ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம். நேத்து அவர் ஹானரபிள் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பட்ஜெட்டை வந்து பார்லிமெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டின் மூலமாக எந்தெந்த பொருட்களோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, எந்தெந்த பொருட்களோட விலை வந்து கம்மியாகுது வாங்க தெரிஞ்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அதாவது பர்பஸ் என்னென்னா எக்கனாமிக் க்ரோத் வந்து இப்போ 6.8 இருக்குது. அதை வந்து 7.2க்கு கொண்டு வரணுங்கிற ஒரு எய்மில் இந்த பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த பொருட்கள் வந்து நமக்கு காஸ்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது, அதாவது சீப்பராக கிடைக்கிது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுத்தது எந்தெந்த பொருட்களோட விலை வந்து ஏறி இருக்குங்கிறத பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் எஜுகேஷன் அப்படிங்கும்போது இப்போ இந்தியாவிலேருந்து வெளியே ஸ்டூடெண்ட்ஸ் போய் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற விஷயங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அதே போல் இப்போ 2வது வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸ் போகிறாங்க, ஃபாரின் ட்ரிப்ஸ் போகிறாங்கன்னா அதுக்கு சில டேக்ஸஸ் இருக்குது. அந்த டேக்ஸ் வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ தட் இங்கேருந்து நிறைய பேர் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரிப் அண்ட் டூர்ஸ் வந்து கண்டிப்பாக போவாங்க. ஸோ இந்த டேக்ஸ் கம்மியாக வரதுனால நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் விசிட் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸுங்கிற பர்பஸில் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவுட் சைட் இந்தியாவுக்கு போகிறாங்க. ஏன்னா இப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நிறைய பேர் வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ் போகிறாங்கங்கும்போது அந்த மாதிரி போகிறதுக்கு வந்து ஒரு டேக்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதாவது இப்போ மெடிக்கல் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, ஃபாரின் ட்ரீட்மெண்ட் போகணுங்கிறவங்களுக்கு நிச்சயம் ஒரு குட் நியூஸாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 17 ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ரிலேட்டட் ட்ரக்ஸுக்கு வந்து டேக்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ கேன்சருங்கும்போது நிறைய மெடிசன்ஸ் வந்து ஃபாரின்லேருந்து இங்கே கொண்டு வரும்போது அதுக்கு டேக்ஸ் லிவி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை குறைச்சிருக்காங்க. அது அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வந்து நிச்சயம் ஒரு நல்ல நியூஸாகத்தான் அமையும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுற மொபைலுக்கு இல்லை மொபைலு ஃபோன் காம்பனன்ட்ஸுக்கு வந்து டேக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இதில் என்ன ஆகும் அப்படின்னா சில அவுட் சைட் கண்ட்ரீஸ் கூட இங்கே வந்து அந்த டேக்ஸஸ் வந்து கம்மி பண்ணுறதுனால ஃபேக்ட்ரிஸ் பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபாரின்லேருந்து வாங்கக்கூடிய பொருட்களை வந்து பர்சனல் யூஸுக்கு நம்ம வாங்குகிறோன்னா அதை எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கான டேக்ஸுங்கிறது வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அந்த ஃபாரின் குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற பர்சனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ஹையாக இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயான் செல்ஸ் ஃபார் பேட்ரிஸ் அதுக்கும் வந்து டேக்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ரிடக்ஷன் காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் அவனோட காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த காம்பனன்ட்ஸ் வந்து இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து டேக்ஸஸுங்கிறது வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏர்க்ராஃப்ட் காம்பனன்ட்ஸுக்கு வந்து அதாவது இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக்ஸஸ் வந்து குறைச்சிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சோலார் கேஸ் அந்த விஷயத்துக்கும் வந்து டேக்ஸஸ் வந்து குறைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரக்ஸு, மெடிசன் அண்ட் ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் மெடிக்கல் பர்பஸ் அதாவது 7 ரேர் டிசீஸுக்கு இந்த மாதிரி சில ட்ரக்ஸு, மெடிசன், ஃபுட்ஸ் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேக்ஸ் வந்து அதாவது காஸ்ட் வந்து கம்மியாகும். இதோட ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இதை ரிலேட் பண்ணி யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது எல்லாமே குட் நியூஸாக இருக்கலாம். சரி, இப்போது இந்த யூனியன் பட்ஜெட் ஃபினான்ஷியல் இயர் 2026-27 எந்தெந்த பொருளோட விலை வந்து ஏறி இருக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்கை விட கூட கட்டுற மாதிரி அமைஞ்சிருக்குன்னா ஃபர்ஸ்ட் அதில் வந்து ட்ரேடிங். இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் பண்ணுறேன், ஃப்யூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறேன்னா அதுக்கு வந்து ஏர்லியராக வந்து 0.2 இருந்தது, இப்போ 0.5 ஆகுது. இப்போது இந்த ட்ரேடிங் அண்ட் ஆப்ஷன்ஸு ஃப்யூச்சர் ட்ரேடிங்லாம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இது வந்து ஷாக்கிங்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பீப்புளால் அதிகம் கன்சியூம் பண்ணப்படுற இந்த குட்கா, டொபாக்கோக்கு வந்து பயங்கரமாக டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இப்போது டொபாக்கோ ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்துக்குமே காஸ்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆன் தி சைட் ஆஃப் ஆல்கஹால் அதாவது ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சேட் நியூஸாக தான் இருக்கும். எஸ்பெஷலி இட் இஸ் இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க.
அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அம்பர்லாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அம்பர்லாஸ் வந்து இப்போ இந்தியாக்குள்ள இருக்கிற அம்பர்லாஸுக்கு வந்து டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணல. இப்போ சில பேர் வந்து ஃபாரின்லேருந்து வந்து வாங்கிட்டு வர அம்பர்லா அதை யூஸ் பண்றாங்கன்னா, ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அதோட காஸ்ட் கம்மியா இருந்ததுனால அத வந்து வாங்குறாங்க. அப்படிங்கும்போது அந்த மாரி அம்பர்லாஸுக்கு வந்து அதாவது அவுட் சைட் இந்தியாலேருந்து வர்ற அம்பர்லாஸுக்கு வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது லக்ஸுரி வாட்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, அந்த லக்ஸுரி வாட்சஸ்க்கு வந்து இப்போ சில பேருக்கு வந்து ஒரு ஹாபியே வந்து வாட்ச் கலெக்ஷனா இருக்கும். அதாவது அந்த மாரி லக்ஸுரி வாட்ச் வச்சுக்கணுன்றவங்களுக்கு கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும். அதுக்கான டாக்ஸுங்கிறது வந்து நிச்சயம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது அதோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது காஃபி வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து நெறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, காஃபி ஷாப்ஸ்லேயே வந்து வெண்டிங் மிஷின்ஸ் வச்சிருக்காங்க. இந்த வெண்டிங் மிஷின்ஸுக்கான காஸ்ட்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதே மாரி அப்படிங்கும்போது இப்போ வெண்டிங் மிஷின் யூஸ் பண்றவங்க காஃபி சேல் பண்றாங்கன்னா, காஃபியோட காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆஸ் ஆஃப் நவ் அந்த வெண்டிங் மிஷினுக்கு தான் டாக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, அதோட மிஷினோட காஸ்ட் வந்து ஜாஸ்தியாவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோலு, லிக்னைட், அயனுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கோலுங்கிறது தமிழ்ல சொல்லணும்னா கரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, கரிக்கு வந்து இன்க்ரீஸ் ஆனா நமக்கு என்ன அப்படின்னா, கரிய நம்ம யாரும் யூஸ் பண்றதில்ல. ஆனா கரியிலேருந்து நமக்கு நெறைய வந்து அதாவது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இதெல்லாம் இருக்குங்கும்போது, இன்னைக்கு இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் நெறைய வருது. ஸோ, கன்சம்ஷன் அதிகமாகுதுங்கும்போது, கோலுக்கு வந்து பிரைஸ் ஏறும்போது, நமக்கு அன்றாடம் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி பிரைஸஸ் ஏற சான்ஸ் இருக்கு. ஆனா, இப்போதைக்கு வந்து கோல், லிக்னைட், அயனுக்கு வந்து டாக்ஸஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் அதோட காஸ்ட்டுங்கிறது இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட்டட் கேமராஸ். அதாவது இப்போ ஃபாரின்லேருந்து கேமராஸ் எடுத்துட்டு வந்து நம்ம ஷூட்ஸு சில இதெல்லாம் வந்து பண்றோம்ல, அந்த மாரி கேமராஸுக்கு வந்து டாக்ஸஸுங்கிறது வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்டிலைசர் ரிலேட்டட் சில இதுக்கு வந்து டாக்ஸஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு சொன்னா, சில ஃபர்டிலைசர்ஸோட விஷயங்கள் வந்து நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம் எர்லியரா. ஏன்னா, நம்மள்ட்ட அந்த ரிசோர்ஸ் இல்ல. இப்போ இந்தியாலயே அந்த ரிசோர்ஸ் இருக்குங்கும்போது, அந்த மாரி ஃபர்டிலைசர்ஸுக்கு வந்து டாக்ஸுங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பட்ஜெட்டில எதெது வந்து இன்க்ரீஸ் அதாவது நம்ம காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எதெது வந்து சீப்பரா கிடைக்குதுங்கிறத ஒரு சின்ன ஒரு பதிவா உங்க முன்னாடி வச்சிருக்கேன். அதாவது பட்ஜெட் வந்து எப்படி இருக்குங்கிறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த பட்ஜெட் வந்து குட் பட்ஜெட்டா, பேட் பட்ஜெட்டான்னு சொல்றதுக்கு வந்து அதாவது எக்கனாமிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதே மாரி ஒரு பட்ஜெட்டோட இது வந்து பார்த்தீங்கன்னா, அப்பப்போ அந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது தான் அது எவ்வளோ தூரம் பெட்டரா வந்திருக்குங்கிறதும் தெரியும். இந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 1 2026லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி இன்கம் டேக்ஸ் ஸ்லாப்ல வந்து எதுவும் பெரிய சேஞ்சஸ்ங்கிறது இல்ல. இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை டூ பெங்களூர் வந்து நெறைய ட்ரெயின்ஸ் வந்து அதாவது ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வந்து விடப்போறாங்க அப்படிங்கிறதும் பட்ஜெட்ல வந்து குரோத் பார்ட் சொல்லியிருக்காங்க. எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன வச்சு நான் அந்த பட்ஜெட் 2026, 27 எப்படிங்கிறது நான் சொன்னேன். அதாவது அதோட இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வழக்கம் போல தாங்க பதிவுகள் பிடிச்சா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.